என் பேர் இந்துமதி. நாங்கள் கரூர்லேருந்து வந்திருக்கோம். நேற்று வந்துட்டு கொடைக்கானலோட மித்த பகுதிகளெல்லாம் சுற்றி பார்த்தோம். நல்லா மிஸ்டோட சூப்பராக இருந்தது. நேற்று ஈவினிங் வந்து பிரெயின் பார்க் வரலான்னு பார்த்தோம். அப்போ வந்து இந்த மாதிரி நாளைக்கு காலையில் ஷோ இருக்குதா சொன்னாங்க, ஃப்ளவர் ஷோ. சரி, அதனால இன்னைக்கு காலையில் வரலாம் அப்படின்னு சொல்லி டைம் கேட்டப்போ ஒரு 9 o'clock ஸ்டார்ட் ஆயிரும்னு சொன்னாங்க. பட் இங்கே வந்து பார்த்தா வெளியிலலாம் ஒர்க்கு எதுவும் இன்னும் ஃபினிஷ் ஆகலை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க்கர்ஸு. பட் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு நல்லா இருக்கு. அந்த குறிப்பாக சொல்லணும்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட், அப்புறம் அந்த கால் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் இந்த ஒர்க்கை வந்து கொஞ்சம் இன்னும் வெளியிலலாம் இருக்கிற ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா வரக்கூடிய விசிட்டர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா ஜாய்ஃபுல்லாக இருந்திருக்கும். அவங்க கொஞ்சம் அட்மையர் ஆயிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த பணம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா போன தடவை கம்மியாக இருந்தது. லாஸ்ட் இயரை விட இந்த இயருக்கு வந்து கூட்டியிருக்காங்க, டபுள் ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மத்தபடி அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து கொஞ்சம் ஏர்லியராக எல்லாருக்கும் தெரியிற மாதிரி பண்ணியிருக்கலாம். நாங்களாம் இங்கே வந்துட்டு தான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோ. அதுவும் நாங்கள் எதிர்ச்சியாடிட்டு வந்தப்போ தான் சொன்னாங்க. ஸோ அதனால இந்த தகவல்லாம் முன்னாடியே பரிமாறி இருக்கணும். ப்ளஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் பக்காவாக பண்ணியிருந்தாங்கன்னா வரக்கூடிய விசிட்டர்ஸ் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு கொடைக்கானலை விட்டு போயிருப்பாங்க. மித்தபடி எல்லாமே ஓகே தான். நன்றி. நான் ஷாம்லா பேசுகிறேன். இது மாதிரி கொடைக்கானலுக்கு வந்தோம். எல்லாமே நேற்று எல்லாமே என்ஜாய், கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக மிஸ்ட் வந்து நிறைய இருந்தது. பட் ஃப்ளவர் ஷோ இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏர்லியாகவே வந்துட்டோம். 9 o'clock ஓப்பன் சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ வரைக்கும் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. ரொம்ப தாமதமாக நடந்துட்டுருக்கு. நாங்களாம் பார்த்துட்டு ஒரு ஆர்வத்தில் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து ஜேர்னி பண்ணிட்டு முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது ரொம்ப டிலேயாக இருக்குது. இன்னும் யாரும் வரல. இப்போ தான் ஒர்க் போகுது. இது ஆக்சுவலாக எப்படியும் ஆஃப்டர்நூன் ஆகிடும் போல இருக்குது. அதுவும் இல்லாமல் டிக்கெட்ஸ் ரேட்ஸ் வந்து இது ஆக்சுவலாக ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்ன வந்து 50 இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 80க்கு கொண்டு வந்திருக்காங்க. சில்ட்ரன்ஸ்க்கும் அதே மாதிரி 25 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்.